Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாதவரா? யாராவது கேட்டால் உங்கள் மனசு சம்மதிக்காவிட்டாலும் சரி பரவாயில்லை என்று சொல்லிவிடுகிறீர்களா? அவர்கள் மகிழ்ச்சிக்காக உங்கள் நேரத்தை, உங்கள் ஆற்றலை, சில நேரங்களில் உங்கள் கனவுகளையே கூட விட்டுக் கொடுக்கிறீர்களா? அப்படியென்றால் இது நல்ல மனசு இல்லை. இது மெதுவான செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். பீப்பிள் ப்ளீசிங் வெளியில் பார்த்தால் நல்ல குணம் போல தெரியும். அவர் ரொம்ப நல்லவர், எப்போதும் உதவுவார். ஆனால் உள்ளுக்குள் சோர்வு, அழுத்தம், கேள்வி, என்னுடைய வாழ்க்கை எங்கே போகிறது? நாம் ஏன் இப்படியாகிவிட்டோம் தெரியுமா? சிறுவயதிலிருந்து எதிர்த்து பேசாதே, நல்ல பிள்ளையாகணும், அவர்கள் என்ன சொல்றாங்கோ கேள், அன்பு பெற வேண்டுமென்றால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்ப ஆரம்பித்தோம். அன்பு ஈக்குவல்ஸ் அடக்கம், அன்பு ஈக்குவல்ஸ் தன்னை இழத்தல். நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சி செய்கிறபோது ஒரு முக்கியமான மனிதரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அது நீங்களே. ஒரு நாள் உள்ளுக்குள் கோபம் சேரும், வெறுப்பு சேரும், ஆனால் வெளியில் சிரிப்பு. அதுதான் இமோஷனல் பர்ன் அவுட். நீங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள் என்ற பயமா? நினைவில் கொள்ளுங்கள், உங்களை இல்லை சொன்னதற்காக விட்டுப்போகும் மனிதர்கள் உங்களை உண்மையில் மதித்தவர்கள் அல்ல. இல்லை என்பது தவறு இல்லை, அது தன்னலமில்லை, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு மரம் எல்லோருக்கும் நிழல் தரும், ஆனால் அதன் வேர் பலமாக இருக்க வேண்டும். வேரில்லாத மரம் விழுந்துவிடும். நீங்கள் வேரில்லாத மரமாக இருக்க வேண்டுமா அல்லது வலிமையான மரமாக இருக்க வேண்டுமா? இன்று முதல் சிறிய விஷயங்களில் இல்லை சொல்ல ஆரம்பியுங்கள். உடனே ஒப்புக்கொள்ளாதீர்கள். நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். முதல் சில நாட்கள் கில்ட் வரும், ஆனால் அது வளர்ச்சியின் வலி. நீங்கள் எல்லோராலும் விரும்பப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டியது அவசியம். பீப்பிள் ப்ளீசிங் மெதுவான செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெதுவான செல்ஃப் ரீபர்த். இன்று ஒரு முடிவெடுங்கள். நான் நல்லவராக இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கையை இழக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். பீப்பிள் ப்ளீசிங்கில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட உண்மை வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.